ஹலோ, வணக்கம். இப்போ நம்ம ஜப்பான்ல இருக்கிற ஒரு மாசான ஃபெஸ்டிவல் தாங்க வந்திருக்கோம். இதுதான் சப்போரோ ஆட்டம் ஃபெஸ்டிவல் 2025. இது வந்து ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் மட்டும் இல்லைங்க, இது ஒரு கல்ச்சுரல் செலிப்ரேஷன். சப்போரோ சிட்டியோட ஒரு ஸ்பெஷல் இது. இது வந்துட்டு உங்களுக்கு செப்டம்பர் 12ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 4ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 3 வாரம் நடக்குது. இது வந்து நான் ஸ்டாப் ஃபுட்டு, மியூசிக் அண்ட் ஃபன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து ஒரு பார்க்ல நடக்கிறதுனால இன்னும் ஒரு அட்ராக்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பார்க்ல இருக்கிற ட்ரீஸ் எல்லாம் இப்ப லைட்டா கலர் வந்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்குங்க. அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஹைலைட் தான் இங்க. சாப்பாடுனா சொல்லவே வேண்டாம். எஸ்பெஷலி ஃபுட் லவர்ஸ்க்கு வந்து இங்க வெரைட்டிஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்குங்க. நீங்க நம்பவே மாட்டீங்க, ஆல்மோஸ்ட் ஓவர் 300 ஸ்டால்ஸ். ஆமாங்க, 300க்கும் மேற்பட்ட ஸ்டால்ஸ் இங்க இருக்கு. இங்க வந்து ராமன், சீ ஃபுட்டு, கிரில்டு மீட்ஸ், சீஸ், டெசர்ட்ஸ், ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்குங்க இங்க. அதே மாதிரி இங்க வந்து ஹொக்காய்டோ ஸ்பெஷலான கிராப் டிஷஸ், நண்டு, சீஸ், வெஜிடபிள்ஸ், இது அந்த மாதிரியான நிறைய வெரைட்டிஸ் இங்க இருக்குங்க. அதே மாதிரி இங்க வந்து ஸ்வீட்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா, சப்போரோனாலே வந்து இங்க வந்து மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் தான் இங்க கிடைக்கும் நிறையா. இல்லை வந்து ஐஸ்கிரீம்ஸ், பேஸ்ட்ரீஸ், கேக்ஸ், மோச்சி எல்லாமே வந்து ஹொக்காய்டோட மில்க், ஹொக்காய்டோல இருந்து எடுத்துட்டு வந்த அந்த மில்க்ல இருந்து சீசனல் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து பண்ணதுதான் இங்க வந்து நிறைய க்ரீமி மேஜிக்ஸ் எல்லாம் இங்க இருக்குங்க. வெரி வெரி ஃப்ரெஷ் ஃபிளேவர்ஸ். அதே மாதிரி இங்க லைவ் குக்கிங் ஷோஸ் எல்லாம் கூட ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. முக்கியமா இது வந்து நம்ம வந்து முக்கியமா யார் எங்க ஹீரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபார்மர்ஸ் தான், விவசாயிங்க தான். இது வந்து விவசாயிகளுக்காகவே பண்ற ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். முக்கியமா வந்து இந்த ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், டெய்ரி ப்ராடக்ட்ஸ், ஹேண்ட்மேட் ஜாம்ஸ், பிக்கிள்ஸ், இது எல்லாமே வந்து இவங்க எடுத்துட்டு வந்து இங்க வச்சு அவங்களே வந்து விற்கிறாங்க. அதாவது விவசாயிகளே வந்து இங்க வந்து விற்கிறாங்க. இதெல்லாம் கூட நம்ம பார்க்க முடியுது. அது போக பாத்தீங்கன்னா இங்க ஒரு முக்கியமான விஷயம்னா சப்போரோ டவர். இங்க வந்து சப்போரோ டிவி டவர் இருக்குங்க. அதோட சேர்த்து நம்ம இந்த ஒடோரி பார்க்கையும் பார்க்கும்போது இது வந்து கம்ப்ளீட்டா ஒரு பேக்கேஜ் மாதிரி இருக்குங்க. இது கூட இங்க வந்து என்டையர் ஸ்டால்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்து மியூசிக் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இனி ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி செட்டப் வச்சிருக்காங்க. என்னன்னா இங்க சஸ்டைனபிலிட்டி ஃபாலோ பண்றாங்க. இங்க வந்து ரீயூசபிள் பிளேட்ஸ், கம்போஸ்ட் பின்ஸ், டிகிரேடபிள் பேக்கேஜிங் அதான் வச்சிருக்காங்க. இங்க வந்து ஒரு செப்பரேட் ஸ்டால் இருக்கு பாருங்க. நம்ம யூஸ் பண்ண பிளேட்ஸ், அதே மாதிரி இந்த கடைங்கள எல்லாம் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸ், வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க நம்ம கொடுத்துட்டோம்னா இங்க வந்து இவங்க அதை கிளீன் பண்ணி ரெடி பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமா ஒரு ஆச்சரியத்தக்க ஒரு விஷயமா இருந்ததுங்க. எங்கேயுமே கீழே எங்கேயுமே இவங்க குப்பையெல்லாம் போடல. அதே மாதிரி நீங்க வந்து ரொம்ப ரீல்ஸ், நீங்க வந்து நிறைய போட்டோஸ் அதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல நீங்க எடுக்கலாம். ரொம்பவே கலர்ஃபுல், ரொம்பவே பிரைட்டா இருந்துச்சுங்க இது. நீங்க வந்து இல்லைங்க, நான் வந்து சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நாங்க இங்க சாப்பிட மாட்டோம், எங்களுக்கு சில ஃபுட் அலர்ஜி எல்லாம் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இவங்க டைரக்டா மலையில இருந்து எடுத்துட்டு வந்த சீஸ், இந்த ஹனி எல்லாம் மலையில இருந்து டைரக்டா எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அது போக இந்த விவசாயிகள்லாம் வந்து அவங்களே கையில செஞ்சிருக்க ஜாமு, சீஸ், ஊறுகாய் அதெல்லாம் கூட எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் கூட நீங்க தாராளமா உங்க கை நிறைய அள்ளிட்டு போலாம். இங்க வந்து சில பேர் வந்து பாடிட்டும் இருந்தாங்க இந்த க்ரௌட்ல. ஸோ அதெல்லாம் கூட நம்ம கேட்க முடிஞ்சது. ஒரு முக்கியமான ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2008ல இருந்து தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து 2 மில்லியன் பேர் வந்து எவ்ரி இயர் வந்து இதை வந்து விசிட் பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய ஸ்டால்ஸ் வந்து அப்பப்போ மெனு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது வந்து 2008ல இருந்து இது உருவானதுனால இது வந்து ஒரு குளோபல் ஒரு ஃபேமா ஆயிருக்கு. நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து கூட இந்த டைம்ல வராங்க எங்க ஃபுட் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து வேற வேற ஊர்ல இருந்து இதை பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களால இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு டைரக்டா வந்திருக்க முடியாது. எங்களோட சேனல் மூலமா உங்களுக்கு இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலை காமிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. உங்களுக்கும் இது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க எப்பயாச்சும் சப்போரோக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா செப்டம்பர்ல இருந்து அக்டோபருக்குள்ள கண்டிப்பா இந்த ஒடோரி பார்க்ல நீங்க வந்து இந்த ஃபெஸ்டிவலை கலந்துக்கலாம்.